உற்சாகமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம்பிடித்து தூக்கினீர் என்னோடு சேர்ந்து தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம்பிடித்து தூக்கினீர் எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா உள்ளத்தில் ஆழ்ந்து இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா கரங்களை உற்சாகமாய் தட்டி ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் இப்ப நீதானையா என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் இப்ப நீதானையா நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் உற்சாகமாய் எல்லாரும் சபையாய் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா எனவே இது சாட்சியின் நேரம். நீங்கள் சாட்சி சொல்ல அன்போடு கூட வரவேற்கப்படுகிறீர்கள். இப்போ கூட நவம்பர் மாதத்தில் ஐயா வந்து வாக்குத்தத்தம் நம்பவே முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்வார்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதத்தில் கூட நாங்கள் எனக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருந்துச்சு. அந்த எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நேரம் இருக்கும் கால் பண்ணி அவங்களோட பர்ஸை காணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேட சொல்லியிருந்தாங்க. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தோம், பர்ஸை காணும். அவங்க வந்து வெளியில் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்டையும் கார்லேயும் ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, பர்ஸு இல்லை. ஆனால் அந்த பர்ஸில் தான் கிரெடிட் கார்டு எல்லாம் கார்ட்ஸ் எல்லாம் வேல்யூபிள்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ பர்ஸை மிஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன பண்ணே தெரில, ஃபோன் பண்ணி ஜபா கார் நிப்பாட்டுற இடம் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இப்போ கொஞ்சம் தேடி பார்க்குறியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வசனத்தை நவம்பர் மாதத்தில் நம்பவே முடியாத நன்மைகளை செய்வேன்னு சொன்னீங்களே இசப்பா. பர்ஸு வந்து மிஸ் ஆகிடுச்சு, அது எங்கே இருக்குன்னு தெரியல.
இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே கார் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் நிப்பாட்ட இடம் இல்லைங்கனால 2 தெரு தள்ளி நிப்பாட்டுவோம், ஒரு 3 தெரு தள்ளி. ஸோ அந்த தெரு வரைக்கும் நடக்கிற இடத்துல ஃபுல்லாக போகிற இடத்துல ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தோம். லாஸ்ட்டில் கார் நிப்பாட்டின இடத்துல அந்த தெருவில் அப்படியே பர்ஸு ஓப்பன் ஆகி அப்படியே கிடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் சென்னையில் வந்து ஒரு தெருவில் ஒரு பர்ஸ் வந்து ஓப்பனில் அப்படியே கிடந்துச்சு. யாருமே அதை எடுக்கவும் இல்லை. ஏசப்பா அன்னைக்கு அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. அந்த பர்ஸு கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நவம்பர் மாதத்தில் எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருந்துச்சு. 4 ரிட்டன் எக்ஸாம், 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ ஒரு 15 வருஷம் கழித்து நான் வந்து இந்த எக்ஸாம்லாம் பண்ணுறதுனால நான் ரொம்ப பயந்தேன். படித்தது எதுவுமே அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயருக்கு போகும்போது காலையிலே வின்சென்ட் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். மார்னிங் 6 o'clock 7 o'clock இருந்தாலும் ஐயா டெய்லியுமே எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு ஜெபம் பண்ணி விடுவாங்க. டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணேன். கடவுளுடைய பெரிதான கிருபையில் நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதினேன். எனக்கு எக்ஸாம் இருக்கும்போது என்னுடைய 2 குழந்தைங்களுக்குமே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. சின்னம்மாங்கிற மாதிரி அம்மா நோயெல்லாம் போட்டிருந்துச்சு. ஸோ அதையும் வச்சுக்கிட்டு எனக்கு எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக முடியல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய சார்ட் ஒர்க்கு, அப்புறம் நாங்கள் குக்கிங் டெமோ டிஷ் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு பண்ணி எடுத்து கொண்டு வந்தாங்க. உன்னால் முடியல, நாங்கள் உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரோன்னு. அதனால் ஏசப்பா எனக்கு வந்து பெரிதான கிருபைகளை இந்த நவம்பர் மாதத்தில் நம்பவே முடியாத நிறைய நன்மைகளை செஞ்சாங்க. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மீட்க முடியாத அளவுக்கு பரிதபிக்கின்ற நிலைமையில் இருக்கின்றதான மக்களுக்காக இரவும் பகலும் இடைவிடாமல் முழங்கால் படியிட்டு வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றியை காண வேண்டும், அவர்கள் எதிர்பார்க்காத நன்மைகளையும் பெற்று சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜெபக்குழு. எனவே இதில் நீங்களும் நாங்களும் பங்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பங்களிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியமாக இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, ஒருவனை அவன் தாய் தேய்ச்சது போல நீர் எங்களை தேய்ச்சி, எங்களை ஆட்சி, எங்களை அரவணைத்து நடத்தி வந்தீரே. அந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நித்தமும் நிமிஷமும் இரவும் பகலும் எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படியாக இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலுமாக இருந்து எங்களை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை காணும்படி உதவி செய்தீரே. எதற்காக நாங்கள் உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஜனங்கள் கடந்த ஆண்டை கண்டவர்கள் இந்த ஆண்டை காண முடியலப்பா. ஆனாலும் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பு மகா பெரிதாக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நான் அவர்களை நிச்சயமாகவே நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்களை பலுகவும் பெருகவும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த ஆண்டிலே கர்த்தாவே இன்றைக்கு வந்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய கையின் பிரயாசங்களையும் அவருடைய வருமானங்களையும் கர்த்தர் பெருக பண்ணுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. அவர்களை கர்த்தர் மிகவும் திரளாக வர்த்திக்க பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும், வருமானங்கள் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. துதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா வறுமைகள், வெறுமைகள், தரித்திரங்கள், பற்றாக்குறைகள், சாபக்கேடான காரியங்கள் இப்பொழுதே மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னுடையவர்களை மீட்டுக் கொள்ளுகிற வருஷம் வந்தது என்று சொன்னீங்களே கர்த்தாவே. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால அவர்களை மீட்டுக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறையா. பாவத்தில் இருந்தோ, சாபத்தில் இருந்தோ, வியாதியில் இருந்தோ, வறுமையில் இருந்தோ, தரித்திரத்தில் இருந்தோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. அந்த மெய்யான விடுதலை, அந்த தெய்வீக விடுதலை
விடுதலை இப்பொழுது வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. அநேகருடைய வாழ்க்கையில வியாதி என்கிற கர்த்தாவே, பாவங்கள் சாபங்கள் நிமித்தமாய் வருகிற வியாதிகள் இப்பொழுது விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யார் யாருக்குள்ளே ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற எந்த வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, குடும்பங்களுக்கு விரோதமாய், வருமானங்களுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், முன்னேற்றத்திற்கு விரோதமாய், உயர்வுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அத்தனை வல்லமைகளும் உங்க நாமத்தினால இப்பொழுது செயலற்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரோடு அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து அவளை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே துதிக்கிறையா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை பெற்றெடுக்கட்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்கட்டும். ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே துதிக்கிறையா. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே துதிக்கிறோம். 34 வயது, 35 வயது, 37 வயதாகியும் ஆண்டவரை ஏற்ற துணை கிடைக்காதபடி எத்தனையோ பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இன்றைக்கு அவருடைய தவிப்புகள் மாறட்டும், அவருடைய தத்தளிப்புகள் மாறட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எந்த கட்டுகளாக இருந்தாலும், எந்த தடைகளாக இருந்தாலும் இப்பொழுது உங்க நாமத்தினால தடைகள் விலகட்டும், கட்டுகள் அருந்து விலகட்டும், ஏற்ற துணை வரட்டும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படட்டும் அப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை கர்த்தர் கொடுப்பீராக. நிலம் இல்லாதவர்களுக்கு நிலங்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, சில சொத்து பிரச்சனைகள் நிமித்தமா கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டையா, எத்தனையோ குடும்பங்கள் உண்டு சுவாமி. அவர்களுக்கு இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு விடுதலை வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறீ. ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை இந்த ஆண்டிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறீ. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினால வறுமையில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, வியாதியில் இருந்து விடுதலை, கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை, நெருக்கத்தில் இருந்து விடுதலை, உபத்திரவத்தில் இருந்து விடுதலை, சந்தேகத்தில் இருந்து விடுதலை கர்த்தர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியலப்பா, ஒருவரை ஒரு அன்பு செலுத்த முடியலப்பா, ஒருவரை ஒருவர் விரோதிக்கிற நிலைமை. இது நிமித்தமாய் குடும்பத்துக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள் அப்பா. சமாதானத்தை இழந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள் அப்பா. இந்த நிலைமைகள் எல்லாம் முற்றிலும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டும் பிள்ளைகள் சொல்லணும் ஐயா, எல்லை இல்லாத மகிழ்ச்சிக்கு நேராய் என்னை என் தேவனை கொண்டு வந்தா. என் கசப்பான அனுபவங்கள் மாறினது, என் வேதனையான அனுபவங்கள் மாறினது, என் கசந்து போன வாழ்க்கை மாறினது. கர்த்தருடைய வாழ்க்கையிலே மதுரத்தை கட்டளையிட்டா, இனிமையை கட்டளையிட்டா, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா என்று சொல்லக்கூடிய நாட்களை கர்த்தர் தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனியாக அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் அவருடைய கையின் பிரயாசங்கள், அவருடைய வருமானங்களை அவர்கள் சாப்பிடும்படி உதவி செய்யும். அவருடைய வருமானங்கள் வட்டிக்கு போகக்கூடாது, தண்டலுக்கு போகக்கூடாது, பொத்தல் பையில போகக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாது. அவருடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடணும் கர்த்தாவே. அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டிலே திருப்தியாய் சாப்பிட்டு மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க என்று ஜெபிக்கிறோம். இந்த பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை தாங்க என்று ஜெபிக்கிறேன் ஐயா. வழிகளில் எல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி என்ற தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னீரப்பா. வழிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, பிரயாணங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அவருடைய பிரயாசத்தில் வேண்டிய பாதுகாப்பை
கத்த தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பார் என்று சொன்னீரையா. பத்திரமாய் கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்ணின் மணி போல கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க அப்படி செய்ய போகிறீரதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. நான் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் ஆதரவாக இருக்க போகிறீ, அனுகூலமான துணையாக இருக்க போகிறீ. எல்லா விதத்திலும் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்யும்படி எழுந்து விட்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோயா, நன்றி செலுத்துகிறையா. தொடர்ந்து கடந்த ஆண்டு வராத அத்தனை நன்மைகளும் இந்த ஆண்டிலே வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த உயர்வுகள், அந்த மேன்மைகள் இந்த ஆண்டிலே வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் முத்திரை மோதிரமாய் வைப்பீராக. ஊழியத்திலே முத்திரை மோதிரமாய் வைப்பீராக. தொழிலே முத்திரை மோதிரமாய் வைப்பீராக. குடும்பத்திலே ஒவ்வொருவரை முத்திரை மோதிரமாய் வைப்பீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவரே துதிக்கிறையா. சாதிக்கும் முழங்கால்கள் ஜெப ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தின் மீதும், அவருடைய மந்தையின் மீதும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்க அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்கள், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் மாற்றி ஒரு சாலத்திலே கத்த நிறுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி அப்பா. யார் யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அவருடைய நெருக்கங்கள் இந்த ஆண்டிலே மாறட்டும், விசாலம் உண்டாகட்டும், விசாலமான இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு மிச்சம் உண்டாகும்படி அவர்களை நிரப்ப போகிறீர், அவருடைய பாத்திரங்களை நிரப்ப போகிறீர், ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறீர், அவர்களை நிரம்பி வழிய செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. உம்முடைய செட்டின் கீழ் வந்த ரூத்துக்கு ஒரு நிறைவை கர்த்தர் கொடுத்தீர். இன்றைக்கு இந்த சன்னிதானத்திலே வந்திருக்கிற, இந்த பாதத்திற்கு வந்திருக்கிற, ஏக்கத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிற, இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நன்மையினால் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, உயர்வினால் நிரப்புவீராக, சுக பல ஆரோக்கியத்தினால் நிரப்புவீராக, ஞானத்தால் நிரப்புவீராக, வரத்தினால் நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. அவர்கள் நிரம்ப கூடாதபடி எல்லா தடைகளும் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தடை செய்கிற ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆண்டிலே நிறைவை தந்து மேன்மைப்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. பெரியவர் பெரிய காரியங்களை ஆண்டவரே தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீர்கள். குறைவில்லாத ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் தரப்போகிறதற்காக நன்றி. அதை பெற்றுக்கொண்டு உமக்காக சொல்லிக்க பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 வசனத்தில், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பிதாவே பெற்றுத்தார், குமாரனே கற்றுத்தார், பரிசுத்த ஆவியானவரே விளக்கித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேடை அமர்ந்திருக்கிற அத்துணை போதக பிதாக்களுக்கும் என் நெஞ்சமனும் தோட்டத்தில் பூத்த உதிராத பூக்களை அள்ளி வீசி வாழ்த்துகிறேன். உங்கள் ஊழியமும் உங்கள் ஜீவியமும் நிறைவாய் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தளராமல் தபைல வாசித்த தம்பி குமார் ஆஸ்வதிக்கப்படுவாராக. பேதலிக்காமல் பேடு வாசித்த ஜெபராஜ் ஆஸ்வதிக்கப்படுவாராக. கீர்த்தியாய் கீபோர்டு வாசித்த
இசை சக்கரவர்த்தி சந்தோஷ் ஆஸ்வதிக்கப்படுவாராக. சரி, போகட்டும். எனக்கு மனங்களே, இந்த நாளிலும் வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவன் சொல்ல அல்லேலூயா. எனக்கு மனங்களே, வாக்குத்தத்தம் என்கிற காரியங்களை அநேகர் பழையற்பாடு எடுத்து பேசுவார்கள். நானும் பேசியிருக்கிறேன். இந்த தடவை வித்தியாசமான முறையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் இப்படி தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? கடைசி பகுதியை வாசிக்கும் போது நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் என்றால் தேவன் கிருபையுள்ளவர். அவருடைய தந்தை தகப்பனார் பெயர் செபதேயு, தாயின் பெயர் சலோமே, அண்ணன் பெயர் யாக்கோபு. இயேசுடைய அன்பின் சீசன். புதிய பாட்டு புத்தகத்திலே 5 நூல்களை இந்த அன்பின் சீசனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். 21 அதிகாரம் அடங்கிய இந்த யோவான் புத்தகத்திலே 876 வசனங்கள் அடங்கிய இந்த புத்தகத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. கிபி 85-90 வரைக்குமாக இது காலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 21 அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது 8 பெரிய அற்புதங்களை பார்க்க முடியும். நானே என்ற அறிக்கை 7 தடவை வரும். 7 தடவை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஜீவப்பம் நானே. இல்லையா? நானே வழியும். இப்படி நானே என்கிற வார்த்தை பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே 7 தடவைகள் வருகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 16ஆம் அதிகாரமானது ஆவியானவருடைய ஆவியானவரை நமக்கு வழங்கப் போவதாக சொன்ன அதிகாரம்தான் இந்த யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நிறைவு என்றால் என்ன? நிறைவு என்றால் என்ன? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே குறைப்பட்ட வாழ்க்கை, குறுகி போன வாழ்க்கை, குண்டி போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை என்ன? நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நிறைவு என்றால் என்ன? நிறைவு என்றால் என்ன? நிறைவு என்கிற வார்த்தைக்கு திருப்தி என்ற அர்த்தம். திருப்தி. இல்லையா? இன்றைக்கு ஒரு வாழ்க்கை திருப்தியா இருக்கிறதா என்றால் இல்லை. சமாதானமா இருக்கிறதா என்று சொல்ல இல்லை. பல நிலைகளிலே பெருமானிலே குறைந்து போன சூழலாம் இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தொழிலில் நிறைவு இல்லை, குடும்பத்தில் நிறைவு இல்லை, ஊழியத்தில் நிறைவு இல்லை, சபையிலே நிறைவு இல்லை, ஒரு நிறைவில்லாத ஒரு சூழலை. இவையெல்லாம் கவனித்த ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டிலே என் ஜனங்களை நான் நிறைவாக்க போகிறேன். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க பார்த்து கையை பிடிச்சு சொல்லும் பார்க்கலாம். நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள், நிறைவாய் பெற்றுக் கொள்வீங்க. வாயார சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். சரி, எனக்கு மனவர்களே, யார் கொடுத்த நிறையும்? யார் கொடுத்த நிறையும்? நான் சொல்றேன், யார் கொடுத்தாலும் நிறையவே நிறையாது. யார் கொடுத்தாலும் நிறையவே நிறையாது. உன் மாமா கொடுத்தாலும் நிறையாது, உன் மாமியார் கொடுத்தாலும் நிறையாது, உன் மச்சான் கொடுத்தாலும் நிறையாது, உன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் நாத்தனார் கொடுத்தாலும் நிறையாது, உன் கொத்தனார் கொடுத்தாலும் நிறையாது. நிறைவு என்பது ஆண்டவர் தரக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. உதாரணமாக ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் அன்றைக்கு ஆகாருக்கு கொடுத்தனுப்பிய துருத்தியில தண்ணீர் கொடுத்தான். அந்த தண்ணீரானது கடைசி வரைக்கும் நிறைவை தந்ததல்ல சொல்ல இல்லை. வனாந்தரமாக இருந்தபடினாலே அது செலவழிந்து போயிற்று. நிறைய புருஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவு தராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஆதியாகமம் புத்தகம் 42:2 வீட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது, பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிற யாக்கோபினுடைய தன் தகப்பன் குடும்பத்திற்கு யோசேப்பு எகிப்தில் இருந்து தன் தகப்பன் விட்டாருக்கு தானியம் கொடுத்து அனுப்பிச்சான். நிறைஞ்சிச்சா? இல்ல. பிரியமானவர்களே, அதுவும் செலவழிந்து போயிற்று. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு திருமண வீட்டிலே மனுஷன் உண்டாக்கின திராட்சை ரசம், பிரியமானவர்களே, கல்யாணம் முடிந்து
மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அநேகருக்கு நிறைவாக இல்லை. மரியாள் சொன்னால் அவருக்கு திராட்சை ரசம் இல்லை, இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைவை தருவது யார்? உன் குடும்பத்திலே நிறைவை தருவது யார்? உன்னுடைய தொழிலிலே நிறைவை தருவது யார்? உன் ஊழியத்திலே நிறைவை தருவது யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு மகளே, சங்கீதங்கள் புஸ்தகம் 50:12 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 50:12. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. ஆமென், அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நிறைவு எங்க இருக்கிறது? அங்கதான் இருக்கு. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே யாக்கோபு 1:10 வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 62:5 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே நீ நம்புகிறது அவராலே வரும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில யாரு கொடுத்தாலும் நிறையாது, கர்த்தர் கொடுத்தாதான் நிறையும். அல்லேலூயா. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்தாதான், கர்த்தர் கொடுத்தாதான் நிறையும். கொடுப்பாரா? 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 இயேசுநாதரே சொன்னாரு இல்லையா, நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே எனக்கு நிறைவாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எனக்கு மனங்களே, ஆகவே நிறைவு வரும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன? நிறைவு வரும் பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானே, நிறைவு வரும் பொழுது உன் தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். ஆமென் சொல்லாமா? அப்ப தலை நிமிரச் செய்யும் ஆசீர்வாத நிறைவை என் ஆண்டவராய் இயேசு உனக்கு தருவார். மறுபடி சொல்லுகிறேன், உன் தலை நிமிரக்கூடிய, பிரியமானவர்களே, உன் வாழ்க்கை நிமிரக்கூடிய ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் உனக்கு தருவார். ஆமென், ஆமென். தலை நிமிரச் செய்யும் ஆசீர்வாத நிறைவை தருவார். லேவியர் புஸ்தகம் 26 அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. எந்த நிலையில? எனக்கு தேவஜனமே, 4 தலைமுறை அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, பார்வனுடைய ஒடுக்கத்தினுடைய வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன தருணம் முடிந்தது. ஆண்டவர் சொன்ன தவணை காலம் முடிந்தது, தண்டனை காலம் முடிந்தது. இந்த ராத்திரி வேளையிலே எனக்கு என்மான தேவஜனமே, நேற்று இரவோடு உன் தண்டனையின் காலம் முடிந்தது, உன் கவலையின் காலம் முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு என்மானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். இல்லையா? அடிமைத்தனத்தை வாழும் போது நிமிர முடியுமா? நிமிர முடியாது. ஆகவே ஆண்டவர் பாலும் தேனும் ஓடு கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். இல்லையா? எனக்கு மனவர்களை நிறைவாக பெற்றுக் கொண்டார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் 12 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 40:12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. நிமிர முடியாத சில அக்கிரமங்கள், நிமிர முடியாத ஒரு சூழ்நிலைகள், தலைமயிர கூட என்ன முடியும்? ஆகவே பிரிமல்லே, தலைமயிலும் அதிகமாக இருக்கிறார்கள் சத்துருக்கள். என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள், என் ஆத்துமாவை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள், என் வாழ்க்கையை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறபடினாலே நான் நிமிர முடியவில்லை. இந்த ராத்திரி வேளையிலே என்னால் நிமிர முடியவில்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? குறுகி போன நிலையிலே, குந்தி போன நிலையிலே நிமிர முடியுமா? இந்த 2025 என் வாழ்க்கை நிமிருமா? இந்த 2025 என் தொழில் நிமிருமா? இந்த 2025 என் வேலை வாய்ப்பு நிமிருமா? இந்த 2025 என் ஊழியம் நிமிருமா? நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிமிரச் செய்வார். நம்ம சொல்ல அல்லேலூயா. ரூத் 1:21 வாசிக்கும் பொழுது அந்த ரூத் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையை திரும்பி வர பண்ணினார்.
அப்படி வாழ்க்கையிலே பிரியமான குறைவுக்கு காரணம் அவள் அல்ல காரணம், ஆண்டவர் அல்ல காரணம், அவள் தான் காரணம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 10 ஆண்டு காலம் வேதனையின் அனுபவம், தலை நிமிர முடியவில்லை, ஒரே குடும்ப 3 விதமான மரணம், புருஷனை இழந்து 2 ஆண் மக்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, தள்ளாடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு என் மன தேவச்சனமே, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா, மறுபடியும் தலைமுறை முடியுமா என்கிற நிலையில் வரும் பொழுது ருத்து 1:6 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2025 வருஷம் கர்த்தரை சந்திக்கிற வருஷமாய் இருக்கும். வெறுமையிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கிற தேவஜனமே, வாடி போன வாழ்க்கையாய், வதங்கி போன வாழ்க்கையாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனியும் நான் முன்னேற முடியுமா, இனி இந்த உலகத்தில் வாழ முடியுமா, என் வாழ்க்கை வெற்றியா இருக்க முடியுமா என்று பிரியமானவர்களே, நடந்ததையே நினைத்து நினைத்து உள்ளம் குமரி கொண்டிருக்கிறதோ, நடந்ததையே நினைத்து நினைத்து உள்ளம் வாடி கொண்டிருக்கிறதோ, ஒரு செய்தி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்துல ஒரு செய்தி, மறு வருஷத்துல மறு செய்தி. சில செய்திகள் உனக்கு கலங்கடிக்கும். ஆனா இவளுக்கு வந்த ஒரு செய்தி என்ன செய்தி தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுமா அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்மான தேவஜனமே, நிறைவை கொடுக்கும்படியாக எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே கண்ணீரே வாழ்க்கையாய், கவலையே வாழ்க்கையாய், துன்பமே வாழ்க்கையாய், துயரமே வாழ்க்கையாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு விடுவு காலம் உண்டோ என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு செய்தி வருகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. இந்த 2025 வருஷம் உன் புருஷனை ஆசீர்வாதத்துக்கு நேராக சந்திக்கிற வருஷமாய் இருக்கும். உன் மனைவியை பிரியமானவர்கள் நல்ல நிலைமைக்கு வரும்படி சந்திக்கிற வருஷமாய் இருக்கும். உன் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படி ஒரு சந்திக்கிற வருஷமாய் இருக்கும். நல்ல வாழ்க்கை கொடுக்கும்படி இந்த வருஷத்துல கர்த்தரை சந்திக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்மான தேவஜனமே, இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆகவே அவருடைய சந்திக்கிற எந்த நிலையில தலை நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா? ரூத்து புஸ்தகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு என்மானவர்களே, ஆகவே ஆண்டவர் அவளை நிறைவாக்கினார். எனக்கு என்மான தேவஜனமே, 2025 என்று சொன்னால் வெள்ளி விழா வருஷம். என்ன வருஷம்? அருமையான பாஸ்டர் தேவரூபன் அவர்கள் அதைத்தான் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இல்லையா? அல்ல போகிறோம் என்று சொன்னார். உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனங்களே, இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வாசிக்கும் பொழுது அது ஒரு எண்ணத்துக்கும் ஆசீர்வாதம். ரூத்து 3:15 வாசிக்கும் பொழுது அளந்து தருகிற ஆசீர்வாதம். ரூத்து 3:7 வாசிக்கும் பொழுது அல்லக்கூடிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த வெள்ளி விழா ஆண்டிலே ஆண்டவர் உனக்கு எண்ணி கொடுக்க மாட்டாரு, கிள்ளி கொடுக்க மாட்டாரு, சொல்லி கொடுக்க மாட்டாரு, அள்ளி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லும் பார்க்கலாம், இந்த வருஷம் கர்த்தர் தம்முடைய கையில உனக்கு அள்ளி தருவார். அல்லேலூயா. கிருபைகளை அள்ளி தருவார், வருமானங்களை அள்ளி தருவார், சந்தோஷத்தை அள்ளி தருவார், மன நிறைவை அள்ளி தருவார், நிம்மதியை அள்ளி தருகிற வருஷம். அவன் சொல்லாம அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனவுளே, சங்கீதம் 126 சொல்லுகிறது, அள்ளி தூவதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் இல்லையே. காரணம் என்ன? விளைச்சல் இல்லை, வாழ்க்கையிலே அலைச்சல் இல்லையா? அலைச்சல் ஒரு பக்கம், உளைச்சல் ஒரு பக்கம். ஆனா இந்த வருஷத்துல அலைச்சலும் மாறுது, உளைச்சலும் மாறுது, விளைச்சல் வரப்போகிறது. அமைச்சலம் அல்லேலூயா. ஆனால் தான் அரித்த அரிகளை எப்படி கொண்டு வருவானா? கெம்பீரத்தோடு. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களை கெம்பீரமாக வைக்க போகிறார். அல்லேலூயா. நிறைவு வரும்போது ஒரு வாழ்க்கை கெம்பீரம், நிறைவு வரும்போது ஒரு வாழ்க்கை கம்பீரம். ராஜாதி ராஜ குலசேகர ராஜ மார்த்தாண்ட ராஜ மன்னார் வருகிறார் என்று பிரியமானவர்களே, அன்றைக்கு ராஜாக்கள் காலத்திலே துதி பாடுவார்களே, அதே போன்று கெம்பீரமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. மாயக்காரனுடைய வாழ்க்கை குறுகினது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை கம்பீரமா இருக்க போகுது. நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின்
கம்பீர சத்தம் உண்டு. அவன் சொல்ல அல்லேலூயா. ஆகவே எனக்கு மனவரே கலங்க வேண்டாம். ஆகவே உனக்கு நிறைவை தரும் பொழுது உன் தலை நிமிரச் செய்யக்கூடிய நிறைவை தருவா. எந்த இடத்துல தலை நிமிர்ந்தாயில் தலை குடிந்தாயோ, கவலையினாலே, பிரச்சனையினாலே, நிந்தையினாலே, எனக்கு மன தேவச்சனமே அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, பிக்கப்பட்டு, அப்படி பல நிலைகளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல இந்த வருஷம் தலை நிமிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் சரீரம் செத்து போக கூடியதான ஒருவனாலே அநேக ஜாதிகளை உருவாக்கி ஆண்டவரா முடியும் என்று சொன்னால் உன் ஆசீர்வாதம் பிரியமானவர் ஒருவேளை செத்து போய் இருக்கலாம், உயிரற்று கடக்கலாம், உன் வேலைவாய் உயிரற்று கடக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். நம்ம சொல்ல அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 37 வாசிக்கும் பொழுது யோசேப்பின் அரிகட்டு நிமிர்ந்து நின்றது. ஆமென். நிமிர போறீங்க. ஆமென் சொல்ல அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் கண்டான் இல்லையா, வாக்குத்தத்தம் வாழ்க்கையில பலிக்கும். ஆனா அநேகர் வசனத்தை நம்புவதில்லை. இந்த இடத்துல அநேக டீச்சர்கள் இருக்கலாம். சுவிசேஷராஜ் ஒரு டீச்சர், சகோதரி அனுஷி அவர்கள் ஒரு டீச்சர், புஷ்பா ஒரு டீச்சர், ஜான் வெஸ்லி ஒரு டீச்சர். நிறைய நம்முடைய சாதிக்கும் ஜபத்தில் அநேக டீச்சர் இருக்கிறார்கள். அதே போன்ற பிரியமானவர்களே, வேத வசனத்தை யார் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பலிக்கும். நம்ம சொல்ல அல்லேலூயா. ஆகவே இது எனக்கு பலிக்கவில்லை, எனக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் தவறு உன்னிடத்தில் இருக்கிறது. கற்றுக் கொடுக்கிற வார்த்தையாடு தவறு இல்லை. அதை கேட்கிற கவனிக்கிற பிள்ளைகள் தான் தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனவளே. ஆகவே ஆண்டவர் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை நிறைவாக்க போகிறார். நம்ம சொல்ல அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிறைவு என்று சொன்னால் உன்னை நிறைக்கக்கூடிய நிறைவு. நிறைக்கக்கூடிய நிறைவு எங்க வாசிக்கிறோம்? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ நிறைவா இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் இல்லையா? இது எலிசா கேட்ட கேள்வி. எனக்கு அன்பானவர்களே, நீ நிறைவா இருப்பதற்கு நான் உனக்கு என்ன செய்யணும்? முதல் கேள்வி. அப்புறம் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நல்லா கவனிங்க. நிறைவு என்பது உங்களிடத்தில் இருப்பதை கொண்டுதான் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. ஈசாக்கினுடைய கையிலே விதை இருந்தபடினாலே அந்த விதைதான் 100 மடங்கு பலனை கொடுத்தது. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. பேதுருவிடத்தில் இருந்த வலைதான் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேக மீன்களை கொண்டு வந்தது. அப்போ உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டுதான் நிறைவை தர முடியும். உங்களுடைய என்ன இருக்கிறது? ஆவிக்குறித்து பேசும் பொழுது உங்களிடத்தில் இருக்க வேண்டியது ஜெப ஆவி, உங்களுக்கு இருக்க வேண்டியது பிரியமான விண்ணப்பத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவி இல்லையா? அப்ப கேட்கிறா, உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவன் என்ன சொன்னா? அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஒன்றும் இல்லை. என்ன இருக்கிறது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. கர்த்தருக்கு எத்தனை குடம் எண்ணெய்? 1 குடம் இல்லையா? சொன்ன செத்து போன சரீரம் செத்து போகிற ஒருவனாலே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினாரே. அப்ப இந்த 1 குடம் எண்ணெயை வைத்து என்ன செய்ய முடியும்? உனது இருப்பு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எண்ணெயை அவள் சாய்த்தால் 4 நாளை வாசிக்கும் பொழுது
உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நிறைந்ததை வை என்றால் 6வது வாசிக்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் 7வது அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்கிறது. சரி, அந்த எண்ணெய் இப்பொழுது ஒரு கூட எண்ணெய் அநேக வெறும் பாத்திரம் நிரப்பினது என்று வாசிக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த பாத்திரம் நிறைஞ்சிருச்சு. நிறைந்த உடனே அங்க எலிசா சொல்கிறாரு, இதை விற்று உன் கடனை அடைக்கணும். இன்றைக்கு கடன்பட்டு கிடக்கிறோம். கடன் அடைப்பது 2 வழிகள். ஒன்று, சொத்து இருந்தால் வித்து அடைக்கணும், இல்லைன்னா விசுவாசத்தில் அடைக்கணும். அல்லேலூயா. இந்த 2 வழிதான். ஆகவே கர்த்தர் விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த வருஷம் பிரியமானவர்களே உன் கடனை அடைக்கக்கூடிய நிறைவை உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு கடன் பட்டு வாங்கின கடை கொடுக்க முடியாதபடி எத்தனை இடத்துல அவமானங்கள் இல்லையா? எத்தனை வாழ்க்கை நிந்தைகள் எத்தனை, அவமானங்கள் எத்தனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலங்க வேண்டாம். அந்த நிந்தையும் அவமானமும் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வருஷம் வராதபடிக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர் நிறைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நிறைந்த பிறகு என்ன இருக்கிறது? மிச்சம் இருக்கும். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. இந்த வருஷம் நிறைவாக இருக்கும், அதுக்கு ஒரு மிச்சம் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடி சொல்லும் பார்க்கலாம். மிச்சம் இருக்கும், நிறைவு வரும், மிச்சம் இருக்கும். அல்லேலூயா. நிறைவு வரும், மிச்சம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்பொழுது அங்கே உங்களுக்கு மிச்சரும் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, எனக்கு மனக்கூட உன்னிடத்தில் இருப்பது என்ன? இது எலிசா கேட்ட கேள்வி இல்லையா? இயேசு என்ன கேட்டாரு? எனக்கு மனங்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34 வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், உங்கள்ட்ட என்ன இருக்கிறதோ, கிருபை இருக்கிறதோ, அந்த கிருபையை கொண்டு ஆண்டவங்களை நிறைக்க முடியும். வேத வசனம் இருக்கிறதோ, வசனத்தை கொண்டு உங்களை பிரியமானவர்களே நிறைக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தன் கேட்டா, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அப்போது என் வேலைக்காரன் பிழைப்பேன். பிழைச்சான பிழைக்கலையா? ஒரு வார்த்தை தானே. ஆகவே எனக்கு இந்த வருஷத்துல நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. கர்த்தர் வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் உண்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்போ அந்த அப்பத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைத்தார் என்று வாசிக்கிறோம். நிறைத்தார் இல்லையா? லூக்கா 5:7 வாசிக்கும் பொழுது படகை நிறைத்தார். யோவான் 21:11 வாசிக்கும் பொழுது வலையை நிறைத்தார். எனக்கு என்மானவர்களே, ஆகவே யோவான் 6:9 வாசிக்கும் பொழுது அவன் கையில், யோவான் 6:9 வாசிப்போம். யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அல்லேலூயா. எலிசா கேட்ட கேள்வி என்ன? உன் வீட்டில் இருப்பது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் இருப்பது என்ன? இன்றைக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருப்பது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வாசிக்கிறோம்? எனக்கு மனங்களே யாத்திராகம் புஸ்தகம் நினைக்கிறேன். யாத்திராகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன? அப்ப உன் கையில் இருக்கிறதை கொண்டு இல்லையா? எனக்கு என்ன ஊழியத்துக்கு வந்துட்டா மோசே இல்லையா? எனக்கு என்ன தேவஜனமே, ஆகவே ஏதாவது செய்யணும். மோசே பதறி கொண்டிருக்கிறான். என்ன செய்ய, ஏதை சொல்லி செய்ய பதறி கொண்டிருக்கிற சூழலே ஆண்டவர் கேட்டாரு, உன் கையிலே உன்னுடைய கையில் இருப்பது என்ன? இந்த ராத்திரி வேளையிலே உன் வீட்டில் இருப்பது என்ன? அதை கொண்டு நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையிலே எனக்கு மனவளே உன்னுடைய வாசிக்கும் பொழுது உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருப்பது என்ன? ஒரே ஒரு கோல். அல்லேலூயா. எனக்கு என்மான தேவஜனமே, மோசையின் கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமான வழியை திறக்கக்கூடிய கோல் இருந்துச்சு இல்லையா? முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. ஆகவே பிரியமான அந்த கோலை ஓங்கி, அந்த கையை ஓங்கி கோலை நீட்டும் பொழுது செங்கடல் பிளந்தன. அல்லேலூயா. மோசையின் கையிலே வழியை திறக்கக்கூடியதான வல்லமை இருந்துச்சு. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1 சாமுவேல் புஸ்தகம் 17:40 வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17:40 தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பர்க்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டான். 3 கேள்விகள். எனக்கு உன் வீட்டில் இருப்பது என்ன, உன் கையில் இருப்பது என்ன, உன் பையில் இருப்பது என்ன? அல்லேலூயா. உன் கையில் இருப்பது என்ன, உன் பையில் இருப்பது என்ன? அது பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு கிருபையில கொடுத்திருக்கிறார், வல்லமையில கொடுத்திருக்கிறார். ஆகவே அவையெல்லாம் நிறைவாக்க கூடியதான கிருபை. உன் வாழ்க்கையை ஊழியத்தை நிறைவாக்கக்கூடிய காரியத்தை உன் கையில இருக்குது, உன் பையில இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இருந்தும் செயல்படாமல் இருக்கிறோம். மோசையின் கையில எனக்கு மனவுகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வழியை திறக்கக்கூடியதான வல்லமை இருந்துச்சு. தாவீதின் பையில சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. அமைச்சலம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரச்சனையா, போராட்டமா, சூனியமா, அந்தகார வல்லமைகளா, எமோரி ஆவிகளா, பிலிஸ்தி ஆவிகளா, மீதியாண்டி ஆவிகளா, யேசபேல் ஆவிகளா, கலங்காதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பிரியமானவர்களை ஜெயிக்க கூடியதான அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார், உன் பையில கொடுத்திருக்கிறார். எடுத்து செயல்படுத்து. ஒரு கல்லை எடுத்து ஓங்கி எறிந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது எறிந்தான், கோலியாத்து விழுந்தான். இல்லையா? இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளை எனக்கு இந்த வருஷத்துல பிரியமானே பிசாசுகள் விளக்கு செய்கிறதான ஒரு வருஷமாய் இருக்கும். உனக்கு உறவாக போராடின பிசாசுகள், சூனிய ஆவி, செய்வனி ஆவி, மாந்திரிக ஆவி, அகோரி ஆவி, கேரள ஆவி, வடநாட்டு ஆவி, எந்த ஆவிகள் வந்தாலும் சரி உன்னை அசைக்க முடியாது, உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவஜனமே, ஆகவே ஆசீர்வாதத்தினால் நிறைப்பார், வல்லமையினால் என்ன செய்வார்? நிறைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம், எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைக்கக்கூடியதான நிறைவு நம்பர் 1. இரண்டாவது, நினைக்கக்கூடிய நிறைவு. நினைக்கக்கூடிய நிறைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்தாலே நிறைக்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை நேரங்களிலும் அத்தனை காலங்களிலும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒரு நினைக்கக்கூடிய வருஷமாய் இருக்கும். அவன் சொல்லும். அல்லேலூயா. வாசிக்கிறோம். நினைத்து பார். 32 நினைத்து பார், நிதானித்து பார். கர்த்தர் செய்த அற்புதங்களை பிரியமானவர்களே நினைச்சு 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 பிரியமானவர்களே வருஷத்துக்கு கடைசி நன்றி சொல்ல போகிறோம். அவன் சொல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு தொடங்கின ஆசீர்வாதம், இன்றைக்கு தொடங்கின நிறைவு, இன்றைக்கு தொடங்கின பிரியமானவர்களே வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் கலங்க வேண்டாம். 12 கூட நிறைய எடுத்தார்களே, அது எதை குறிக்கிறது? 12 மாதமும் நிறைவா இருப்பீங்க. அவன் சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 மாதம் 2 மாதம் இல்ல, எனக்கு இந்த வருஷத்துல 12 மாதம். 12 மாதமும் பிரியமானவர்களே நிறைவாகி இருப்பீர்கள். குறைபடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அவன் சொல்ல. அல்லேலூயா. 7 கூட எதை குறிக்கிறது? பூரணத்தை குறிக்கிறது. இல்லையா? பூரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு பூரண ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு தரப்போகிறார். இல்லையா? இப்போ யாக்கோபே இஸ்ரவேலே இவள் நினை என்று சொல்லிட்டு என்ன காரணம்? வீட்டில் வாசித்து பாருங்க. 3 காரியம். உண்டாக்க போகிறேன், உருவாக்க போகிறேன், ஊற்ற போகிறேன், வளர போறீர்கள். அல்லேலூயா. வாசித்துமா? ஏசாயா 44 அதிகாரம் 3-4 வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே, இப்படி புல்லின் நடுவே, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தினால உன்னை வளர்க்கிற வருஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே 3 காரியம் செய்ய போறார். இல்லையா? உருவாக்க போகிறேன், உண்டாக்க போகிறேன், ஊற்ற போகிறேன், வளர போறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும், இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த வருஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வருஷத்திற்கு கடைசியிலே நீ ஆண்டவரை நினைப்போய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நினைக்க கூடியதான நிறைவை ஆண்டவர் உனக்கு தரக்கூடிய வருஷமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலே, இவைகளை நினை. ஊற்ற போகிறேன், உருவாக்க போகிறேன், உண்டாக்க போகிறேன், உருவாக்க போகிறேன், உண்டாக்க போகிறேன், ஊற்ற போகிறேன். நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? ஆவியில வளர போகிறோம், கிருபையில வளர போகிறோம், ஆசீர்வாதத்துல வளர போகிறோம். அல்லேலூயா. கீழே கிடக்கிற உன்னை இந்த வருஷம் மேல கொண்டு வருவாரு. அல்லேலூயா. சில பிசி போனா சில ராட்டினம் இருக்கு இல்லையா, சில ராட்டினம் கீழே வரும், சில ராட்டினம் மேல வரும். எனக்கு என்ன, இத்தனை வருஷமாக 7 வருஷமாக 8 வருஷமாக 10 வருஷமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ கீழே கிடக்கிறாயோ, உனக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், உனக்கு கிருபை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை வாளாக்க தலையாக்குற வருஷமாய் இருக்கும். நீ கீழாக மேலா இருக்கிற வருஷமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைக்கும் உன்னை ஆண்டவர் நிறைவான ஆசை தரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் தலை நிமிரும். நம்ம சொல்லுமா அல்லேலூயா. நிமிரச் செய்யக்கூடிய நிறைவு மாத்திரமல்ல. ஒரே வாசம் முடிச்சிருவோம். இரண்டாவது பிரியமானவர்களே, இந்த நிறைவு என்பது நல்லா கவனிங்க, நிறைவு என்பது உன்னோட முடியாது, உன்னோட முடியவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆசீர்வாதங்கள் தலைமுறை தலைமுறையாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமான, நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்கிறார் ஆண்டவர். நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் தலை நிமிரக்கூடிய அளவுக்கு நிறைவு வரும். இரண்டாவது, அந்த நிறைவு தலைமுறையாய் 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 சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுறையாய் 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 சொல்லுங்களேன். தலைமுறையாய் 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 இல்லையா? ஆதியா 9:12 வீட்டில் வாசித்து பாருங்கள். நித்திய தலைமுறை வாசிக்கிறோம். 17:7 வாசிக்கும் பொழுது தலைமுறை தலைமுறையாய் உன் சந்ததிக்கு நடுவே உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 89:4 வாசிக்கும் பொழுது உன் சந்ததி நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக சிங்காசனம் வைப்பேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சில ஆசீர்வாதங்கள் ஒரு தலைமுறையோடு முடிந்து விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு நம்ம தேவஜனமே, நான் விசுவாசிக்கிறேன். என் ஆசை அல்ல, என் ஏக்கம் அல்ல, என் பாசம் அல்ல. எனக்கு என்ன தேவஜனமே, இங்கே வந்திருக்கிற நீங்கள் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். அந்த நிறைவானது உன்னோட முடியக்கூடாது, உன்னோட முடியக்கூடாது, உன்னோட முடியக்கூடாது, உன் புருஷனோட முடியக்கூடாது, உன் மனைவியோட முடியக்கூடாது. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் எத்தனை சந்ததி உங்க மூலமா உருவாகிறதோ, உருவாக போறோம் அத்தனை சந்ததி வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் நிறைவு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பங்கள் வாழ்ந்து கிடக்கூடாது. ஒரு தலைமுறையோடு கூட உன் ஆசீர்வாதம் போகக்கூடாது, ஒரு தலைமுறையோட கிருபை போகக்கூடாது. தலைமுறை தலைமையா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவஜனமே, ஏசாயா 34:17 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 34:17 ஏசாயா 34:17 வாசிக்கும். அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். அல்லேலூயா. உன் சந்ததிக்கு பங்கிட்டு கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் உங்கள் தலைமுறைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது எப்படி வாழ்வார்கள்? தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு மனங்களே, நிறைவு வரும் பொழுது உன் தலை நிமிரச் செய்யக்கூடிய நிறைவு வரும். இரண்டாவது, தலைமுறை தலைமுறையாக நிறைவேற போகிறது. நம்ம சொல்லலாம் அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? அல்லேலூயா. இந்த இடத்துல வந்த நீங்கள், இந்த 1ஆம் தேதியிலே இந்த 25 வருஷம் வந்த நீங்கள், எனக்கு தேவச்சனமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவேளை குறைவோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம். இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ, என் மனைவிக்கு எப்படி இருக்குமோ, என் புருஷனுக்கு எப்படி இருக்குமோ, என் பிள்ளை எப்படி இருக்கும் சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவாயிருக்கும், மிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. நிறைவாயிருக்கும், நிறைவாயிருக்கும். நான் சொல்லல, எனக்கு தேவஜனமே, நமக்காக ஜீவனை விட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்ட ஆண்டவர், உனக்காக பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர், ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நிறைவாக இருக்கும், நிறைவாக இருக்கும். என் பிள்ளைகளுக்கு நிறைவை தரப்போகிறேன். நம்ம சொல்ல அல்லேலூயா. நிறைவு இருக்கும்.
வசனம் சொல்லிக்கிட்டே போங்க.